ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Thilak Tech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்க லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லேயும் சரி இல்லாட்டி பழைய மொபைல்லையுமே வந்து டேட்டா வந்து ஒன்ல தான் இருக்குது, ஆனால் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் டேட்டா ஆனில் இருந்துமே இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொபைல் டேட்டா ஒன்றாகியும் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களாலையுமே சால்வ் பண்ணிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் மொபைலில் வந்து டேட்டா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஒன்ல தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் டேட்டா ஒன்று இல்லாமலே வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் மொபைல் டேட்டா ஒன்ல தான் இருக்கா அப்படின்றதையும் ஒருக்க ஷுவர் பண்ணிடுங்க. இரண்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து மொபைல் டேட்டா இருக்கா அப்படின்றது தான். சம்டைம்ஸ் நம்ம மொபைல் பேக்கேஜ் வந்து முடிஞ்சிருந்தாலுமே வந்து டேட்டா ஒன்ல இருந்தாலுமே வந்து இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், டேட்டா பேக்கேஜ் வந்து இருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து உங்கள் டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சிருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் ரீசார்ஜ் பண்ணிட்டுமே வந்து திரும்ப செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே மொபைல் நெட்வொர்க் அப்படின்றது இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி அதில் உள்ள மொபைல் டேட்டா வந்து ஒன்ல இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம உங்கள் மொபைல்லையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால உங்கள் மொபைலில் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள மொபைல் டேட்டா ஒன்ல இருந்தாலுமே இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து இது டிசபிளில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் செட்டிங்ஸ் உள்ள போய்ட்டுமே வந்து உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து நீங்கள் ஒருக்க ஒன் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைல்லையுமே வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்மை ஒருக்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் காட்டி எனேபிள் காட்டும். ஸோ அது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து எனேபிள் இல்லாமல் டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே இந்த கார்னரில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்றது கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா ஒட்டுவாவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் வந்து செட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், மொபைல் டேட்டா ஒன்ல இருந்துமே இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலை வந்து ஒரு ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டுமே திரும்ப வந்து அந்த ஏரோப்ளேன் மோடை வந்து டிசபிள் பண்ணிட்டுமே இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே இது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே மொபைல் டேட்டா ஒன்ல இருந்தாலுமே வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒருக்க வந்து ஏரோப்ளேன் மோடுக்கு போட்டுட்டுமே திரும்ப டிசபிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ரொம்பவுமே கவனமாக நீங்கள் ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது தான் கொடுக்கணும். ஏன்னா தவறுதலாக ரீசெட் ஃபோன் ரீசெட் ஒரு செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா மொபைலோட மற்ற டேட்டாஸ் எல்லாமே ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் எல்லாம் காட்டும், அதாவது சிம் நேம் எல்லாம் காட்டும் இந்த இடத்துல. அதோட வந்து வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத் அந்த ஆப்ஷன்ஸுமே காட்டும். ஸோ ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு எல்லாமே சேஞ்ச் ஆகி ஏதாவது சம்டைம்ஸ் உங்கள் மொபைல்லையுமே செட்டிங்ஸில் ஏதாவது குளறுபடி இருந்துச்சுனாலும் செட்டிங்ஸில் இஷ்யூ இருந்தாலுமே வந்து அது ஒட்டுவாகவே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் ஆகி மொபைல் டேட்டா வந்து ஒன்றாகியுமே இன்டர்நெட் ஒர்க் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணியும் செக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்துமே வந்து இப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே மொபைல் டேட்டா ஆன் பண்ணியுமே இன்டர்நெட் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸால் நீங்கள் ஒன் பை ஒன் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்டெப்பை வந்து நான் என்ற கமெண்ட்டில் பிங்க் பண்ணியும் வைப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.